காய்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சீஸி ரோல் பன் தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மைதாவையும் ஈஸியும் ஒரு நல்ல டோ மாதிரி ஆக்கிக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதை நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப், கொஞ்சம் பெரிய ரவுண்ட் ஷேப்பில் வந்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ண மைதா டோவில் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் சீஸ் இருக்குல்ல, கொஞ்சம் இல்லை கொஞ்சம் நிறையவே போடுங்க. வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் நிறைய சீஸை ஃபுல்லாக மேலே போட்டு அதை வந்து அந்த எட்ஜஸ் ஃபுல்லாக சீஸை வைங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு நல்ல ஃபஸ்ட்லேருந்து டாப் டு எண்ட் வரைக்கும் ஒரு நல்ல ரோல் பண்ணணும். அந்த ரோல் வந்து உங்களுக்கு கேமராவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ரோல் பண்ணிவிட்டு உள்ளே கட் பண்ணி பார்த்தோன்னா ஸ்பிரில்லாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அதனால் இப்போ நல்லா ரோல் பண்ணிக்கிட்டு அதை வந்து கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு எட்ஜஸில் இப்போ கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து உள்ளே அந்த ஸ்பிரில் தெரியும், சீஸும் தெரியும். நான் காட்டுறேன் பாருங்கள் கேமராவில். இந்த மாதிரி ரோல் சீஸும் தெரியும். இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு அவனில் வந்து ஃபுல்லாக வச்சுடுங்க. வச்சுட்டு 180 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதை 10 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா இதே மாதிரி கிடச்சிரும். இது வந்து உங்களுக்கு சாக்லேட் சிரப்போட கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். செம்ம யம்மியாக இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோலேயே பார்க்காம போய் டப்புன்னு செய்யுங்க. பை. தேங்க்யூ காய்ஸ்.